என்ன இது புரிநூலை அணிந்து கொண்டிருக்கிறார், கரத்திலே கோதண்டம் உள்ளது. இவரை பார்க்கும் பொழுது சாட்சா சிவபெருமானர் போலல்லவா காட்சியளிக்கிறார். பரசு என்னும் சொல்லக்கூடிய கோடாரியோ அருகாமையில் உள்ளது. இவர்தான் பரசுராமராக இருக்கக்கூடும். சரி, பார்க்கலாம். முப்பிரைய நீண்ட மறை தேவா தேவா, முப்பிரைய நீண்ட மறை தேவா தேவா, உலகம் போற்று மறை தேவா தேவா, முப்பிரைய நீண்ட மறை தேவா தேவா, கற்பக பரசுமணி தேவா தேவா, முப்பிரைய நீண்ட மறை தேவா தேவா. அஸ்தினாபுரத்திலிருந்து ஒரு அந்தன சிறுவனாக கர்ணன் என்ற பெயரோடு தங்களிடம் அரிய பெரிய கலைகளை கற்றுக்கொள்ள ஓடி வந்துள்ளேன். என்ன கனிவு, என்ன பணிவு, பொருளான நான் என்று நீ உணர்ந்து என் பாதத்தை பணிந்து எவ்வளவு பணிவான காயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறாய். இதுதான் அந்தன பிள்ளை, நீதான் அந்தன பிள்ளை. அஸ்தினாபுரத்திலிருந்து வந்திருக்கும் அந்தன சிறுவன், என் பெயர் கர்ணன் சுவாமி. கர்ணனோ, கர்ணாச்சாரி நீதானோ? சரி, என்னிடம் எதற்காக வந்தாய்? என்னிடம் அரிய பெரிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களை நாடி வந்துள்ளேன் ஐயா. உண்மை, இதுவரை நான் எந்த ஒரு சத்திரிய பிள்ளைகளுக்கும் என்னிடம் இருக்க வேண்டிய கலைகளை நான் கற்றுக் கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்தன பிள்ளைகளுக்கு என்னிடம் இருக்க வேண்டிய கலைகளை போதிப்பேன், சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் பார்த்தால் உன்னை அந்தன பிள்ளையாக காட்சி அளிக்கிறாய், அந்தன் என்று சொல்லுகிறாய். சரி சரி, என்னிடம் நீ கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்லியபடி நடக்க வேண்டும். தங்கள் விருப்பத்திற்கு மறுப்பதும் உண்டோ? கனிவோடு இருக்க வேண்டும், போதிக்க வேண்டிய பொருள்களை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குருமகன் சொற்படி நடக்க வேண்டும். இன்னொன்று தெரியுமா? பொய் சொல்லக்கூடாது. ஒருபோதும் நாவினால் பொய் என்பது வரவே வராது. பொய் சொன்னால் இந்த பரசுராமனுக்கு பிடிக்காது. ஆனால் உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, நல்லவராக இருக்கிறாய். கலைகள் தானே, பின்னேவா அத்தனை கலைகளை கற்றுக்கொள்ள. பரசுராமத்தில் கலையை கற்று செல்லுகின்றாய். இப்பொழுது செல்லுகின்றேன், கருவண்டாக உருவெடுத்து அவர் துணையை துளைக்கின்றேன். சபாஷ், வருகின்றேன். இப்படிப்பட்ட பணிவிடை வேலை செய்து குருமகனுக்கு பணிவிடை வேலை செய்யக்கூடியவர்கள் இதுவரை பார்த்தது கிடையாது. நீ செய்தாய் நல்ல முறை பணிவிடை. கலைகளை கற்றுக் கொடுத்து விட்டேன். திருப்தி தானே? மன சந்தோஷம் தானே? தங்களிடம் நான் நிறைய பெரிய கலைகளை கற்றுக்கொண்டு விட்டேன். சரி, அதை நான் யாம் செய்து பாக்கியமாக நான் கருதுகிறேன் சுவாமி. என்னிடம் கற்ற கலைகள் உனக்கு இருக்கும் வரை உன்னை கொல்லவோ உன்னை வெல்லவோ இந்த உலகத்தில் யாராலுமே முடியாது. சரி, எனக்கோ நித்திரை பங்கம் வருகிறது, அயற்சி அதிகமாக இருக்கிறது. அதனால் சற்று நேரம் தங்கலாம் என்று இருக்கிறேன். சுவாமி, தங்களுடைய உடல் அயற்சியை போக்குவதற்கு என்னுடைய துடையின் மீது நீங்கள் சிறுத்து வைத்து உறங்கப் போகிறீர்களா? அதை நான் நிச்சயமாக கருதுகிறேன் சுவாமி. சற்று நேரம் நித்திரை செய்யலாம் என்று இருக்கிறேன். சுவாமி, இதை விட எனக்கு பாக்கியம் ஏது? ஆகட்டும், விருப்பத்துக்கு தலையேது. பரசுராமத்தில் கண்ணியை கட்டிவிட்டு பரசுராமன் துணை மீது படுத்துக் கொண்டிருக்கின்றார், ஆதரித்து வைக்கின்றார். இப்போதே கருவண்டாக உருவெடுத்து துணையை துளைக்கின்றேன். என் துடையை துளையிடுகிறதே, துடையை துளையிடுகிறதே, உதிரமானது பீரிடுகிறதே. என்ன இது? என்னுடைய உடலில் இருக்கும் உதிரமானது குருமகனுடைய சிரமெல்லாம் தொய்ந்து போய்விட்டதே. ஒருவேளை எழுப்பினால் நித்திரபகம் செய்ததாக என் மீது கோபம் கொள்வாரே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஒன்றுமே புரியவில்லையே.
ஆமா, பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த உதிரம். ஆமாம், இது எப்படி வந்தது? உண்மை சொல். சுவாமி, நான் அந்த சிறுவன் அல்ல. தங்களிடம் நான் கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ அந்தணனா இல்ல சத்திரியனா? உண்மை சொல். நான் சத்திரியன் சுவாமி. ஏய், அந்தன பிள்ளை. அட பாவி, எனக்கு தொண்டு செய்து விட்டாயடா பாவி. என்ன மாமா தான் உனக்கு? என்ன மாமா எதன் உனக்கு? என்ன மாமா நீ தான் உனக்கு? எப்படி செய்யலாம் நீ தான் எனக்கு? எப்படி செய்யலாம் நீ தான் எனக்கு? பாவி, போய் சொல்லி என்ன கற்றுக்கொண்டாயே வில்வந்தையை? தங்களிடம் அரிய பெரிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பொய்யுரைத்தது தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. செய்துவிட்டு மன்னிப்பதாரே. கண்ணீரும் கடலானே கண்ணீரும் கடலானே என் சுவாமி, சுவாமி, சுவாமி. கண்ணீரும் கடலானே என் சுவாமி, என் கதை கேட்டு அருள் புரிவாய் என் சுவாமி. கண்ணீரும் கடலானே வா சுவாமி, என் கதை கேட்டு அருள் செய்வாய் எந்த சுவாமி. கண்ணீரும் கடலானே பார் சுவாமி. என் வாழ்க்கை சோலையிலே புயல் வந்தது. என் வாழ்க்கை சோலையிலே புயல் வந்தது. என் வாழ்க்கை சோலையிலே புயல் வந்தது. வந்தது. என் வாழ்க்கை சோலையிலே புயல் வந்தது. என் நாளில் என் வாழ்க்கை புயலானது. கண்ணீரும் கடலானே பார் சுவாமி. மங்கள மேளங்கள் முழங்கிடுமா நமது மங்கள மேளங்கள் முழங்கிடுமா, மங்கள நாதங்கள் முழங்கிடுமா. வஞ்சக பாம்பொன்று நஞ்சை தந்தது. வஞ்சக பாம்பொன்று நஞ்சை தந்தது. தந்தது. பார் சுவாமி, சுவாமி, சுவாமி. அறியாதவன் தெரியாதவன் புரியவன் அடியேன் கலைகளை கற்றுக்கொள்ள நீ செய்வது தப்பு. நீ தவறு செய்யவில்லை. நீ செய்திருக்கிறாய் தப்பு. தப்பு செய்தவனுக்கு தண்டனை இந்த உலகத்தில் உண்டே, உண்டே. நீ தவறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு. அட பாவி, என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? செய்தாய். அப்போ உன்னை கொண்டவனையே என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? அற்ப புத்தி கொண்டவனை என்ன செய்தாய்? அப்போ உன்னை கொண்டவனையே என்ன செய்தாய்? அறியாமல் நான் புரியாமல் செய்துவிட்டேன் சுவாமி. உன்னிடம் நான் கோபித்தேராமல் இருக்கிறது. நான் யார்? நீ யார்?
நீ இந்த குருவுக்கு சமமானவனா நீ கிடையாது. ஆனால் உன்னை விட மாட்டேன். சுவாமி என்ன எனக்கு தண்டனை என்று கூறுகிறது அதுதான் சுவாமி. ஒண்ணு என்ன தெரியுமா? அந்த சிறுவன் என்று போய் சொல்லி சத்திரியன் ஆகிய நீ எப்போது என்னிடம் போய் சொல்லி கலைகளை கற்றாயோ, நீ கற்ற கலைகள் அனைத்தும் உத்த நேரத்தில் உதவாமல் பர்வதமலை அமர்ந்த பார்வதி மணல ஐயா ஐயா சர்வமும் படைத்து காக்கும் சர்வேசாதரணம் ஐயா. பர்வதமலையில் அமர்ந்த பார்வதி மணாலா பார்வதி மணாலா பார்வதி மணாலா. கண்ணில்லையோ கலங்கிடும் நிலை கண்ணில்லையோ மனம் இல்லையோ சுவாமி, கலங்கிடும் நிலை மாற வழி இல்லையோ. கண்ணில்லையோ மனம் இல்லையோ சுவாமி, கலங்கிடும் நிலை மாற வழி இல்லையோ. எண்ணமும் கனலாகி இடிமின்னல் மழையாகி என் உள்ளம் இல்லை போனதே, என் வாழ்வு பறி போனதே. கண்ணில்லையோ மனம் இல்லையோ இறைவா, கலங்கிடும் நிலை மாற வழி இல்லையோ. எப்பிழை செய்தாலும் அப்பிழை தான் பொறுத்து ஏற்கவும் மனம் இல்லையோ, ஏற்கவும் மனம் இல்லையோ. கண்ணில்லையோ மனம் இல்லையோ சுவாமி, கலங்கிடும் நிலை மாற வழி இல்லையோ. எண்ணம் கனலாகி இடிமின்னல் மழையாகி என் உள்ளம் நிலை போனதே, என் வாழ்வு பறி போனதே. கண்ணில்லையோ மனம் இல்லையோ இறைவா, கலங்கிடும் நிலை மாற வழி இல்லையோ. எத்தனை முறை நீங்கள் வசமாறி மொழிந்தாலும் நான் செய்த தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு வேறு வழி தெரியல சுவாமி. ஒப்புக்கொண்டாலும் சரி, என் காலை பிடித்தாலும் சரி, காலை பிடித்து கண்ணீர் விட்டு நீ அழுதாலும் சரி, தொழுதாலும் சரி, கருணையே பிறக்காது உனக்கு உண்மையில் எனக்கு. ஏன் தெரியுமா?
ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது என்று பலமுறை எச்சரித்தேன். ஆனால் என் வார்த்தையை கேட்டவனே பொய் சொல்லி, அட பாவி, என்னுடைய சபதத்தை கெடுத்து விட்டாயடா நீ. அது கிடையாது. இதை பார், நீ உனக்கு சாபம் கொடுத்ததுதான். நீ எழுதின கட்டாய கலைகள் அத்தனை உனக்கு புத்த நேரத்தில் கத்த கலைகள் அத்தனையும் உதவாமல் போக கடவுள்.